ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மார்க்கெட் எக்ஸ்பிரஸ். ஒரு நல்ல மூமெண்ட்டுங்க. ஆனால் நம்ம போர்ட்ஃபோலியோ பார்த்திங்கன்னா மைனஸ் தான் போயிட்டுருக்கு. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 10% ரிட்டர்ன் மட்டும் தான் நம்ம போர்ட்ஃபோலியோ கொடுத்துருக்கு. பட் பார்த்திங்கன்னா ஓவராலாக நம்மக்கிட்ட ஒரு 7 ஸ்டாக் பார்த்திங்க அப்படின்னா ஒரு லோ ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நம்ம ஸ்டாக்கில் நான் ஒரு செபி அட்வைசர் கிடையாதுங்க. நல்லா செபி அட்வைஸ் கேட்டு கண்டிப்பாக இந்த ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட் பண்ணி பெனிஃபிட் பண்ணலாம். அதுவும் சில ஸ்டாக்ஸ் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக லாங் டேர்ம் கொண்டு போங்க. லாங் டேர்ம் கொண்டு போனால் கண்டிப்பாக நீங்கள் வேல்யூவேஷன் பார்த்து பெனிஃபிட் பண்ணலாம். என்னோடய போர்ட்ஃபோலியோ எடுத்திங்கன்னா ஏஷியன் பெயிண்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு அடிமட்ட ரேஞ்சில் நமக்கு கிடச்சிருந்தாலும் சரி, நம்ம ஹை ரேஞ்சில் வாங்கிட்டோம். இது நான் பண்ண ஒரு மிகப்பெரிய தவறு. இந்த தவறு நீங்கள் யாரும் பண்ணக்கூடாது. எனக்கு கிட்டத்தட்ட 2900 அந்த ரேஞ்சில் நம்ம வாங்கினோம். இப்போ 2400 ரேஞ்சில் உங்களுக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. உங்களுக்கு இப்போ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நம்ம போர்ட்ஃபோலியோவில் ஒரு 18% லாஸ் கொடுத்துட்ருக்கு நமக்கு. ஸோ அதனால் எந்த ஒரு ஸ்டாக் வாங்கும்போதும் சரி, ஒரு நல்ல வேல்யூவேஷன் வாங்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு லாங் டேர்மில் பெனிஃபிட் கொடுக்கும். நெக்ஸ்ட் எடுத்திங்கன்னா டாட்டா கன்சியூமர் தாங்க. டாட்டா கன்சியூமர் சேம் அதே பொசிஷன் தான். கிட்ட நம்ம 1100 ருபீஸில் வாங்கியிருந்தோம். அதுவும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 தான் வாங்கியிருந்தோம். மற்ற ஐடிசி ஷேர் கம்பேர் பண்ண பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வாங்கிருக்கலாம், ஐடிசியே வாங்கியிருக்கலாம். பட் சில வேல்யூவேஷன் காரணமாக நம்ம டாட்டா கன்சியூமர் வாங்கியிருந்தோம் அந்த டைமு. இது நான் பண்ண 2வது தவறு. அதுமாதிரி ஓஏசிஎல் ரொம்ப நாளாக எனக்கு இது வாங்க வேணாம்னு நினச்சிட்டே இருந்தேன். என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணனால இந்த ஸ்டாக்ஸ் வாங்கினேன். பட் இது நமக்கு மிகப்பெரிய லாஸில் அமைஞ்சிட்ருக்கு. கிட்டத்தட்ட 13% லாஸில் போயிட்டுருக்கு. ஒரு 7 ஷேர் தான் வச்சுருக்கோம். நெக்ஸ்ட் எடுத்திங்கன்னா ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கு. இது என் தவறுதலாம் இல்லைங்க. கம்பெனியோட லாஸ்ட்டு ஒரு 3 குவார்ட்டர் கொஞ்சம் சரியானால தான் இந்த பேங்கோட பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. மற்றபடி பார்த்திங்கன்னா நிஃப்டியோட பேங்க் நிஃப்டி எடுத்து பார்த்தாலும் சரி, உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த் தான் சரி, ஒரு 1 இயராக சரி, ஒரு சின்ன ஃபால் கொடுத்து தான் இருக்குது உங்களுக்கு. ஸோ அதனால் அதோட எஃபெக்டாக கூட நமக்கு இப்போ பேங்கிங் செக்டாரில் இந்த ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கோட ஃபாஸ்டஸ் இருக்கலாம். ஸோ அதனால் வெயிட் பண்ணுங்கள் மக்களே. வெயிட் பண்ணி கண்டிப்பாக நம்ம பெனிஃபிட் பண்ணலாம். நெக்ஸ்ட் எடுத்தால் பஜாஜ் ஹவுசிங் தான். மற்ற ஜியோ ஃப்ரான்ஸ் அந்த சின்ன சின்ன ஸ்மால் ஃப்ரான்ஸ் பார்க்கும்பொழுது பஜாஜ் நமக்கு நல்ல பெட்டர் ரிசல்ட் கிடைக்கும். ஏன்னா மிகப்பெரிய ஒரு ஜாம்பவான் கம்பெனியான பஜாஜ் ஃபினான்ஸ் அவங்களோட தான் உங்களுக்கு பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸு. ஸோ அதனால் லாங் டேர்மில் கண்டிப்பாக நம்ம பெனிஃபிட் கொடுக்கும். நெக்ஸ்ட் எடுத்திங்கன்னா டாடா ஸ்டீல் தாங்க. ஏன்னா ஸ்டீல் இண்டஸ்ட்ரி பொறுத்தவரை பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஸ்டெபிலிட்டி கிடைக்காது. ஏன்னா அதோடய ப்ரைஸ் வந்து உங்களுக்கு அப் அண்ட் டவுன் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ அதனால் நம்ம அதை வேல்யூவேஷன் பண்ண முடியாது. ஸோ அதனால் அதுவும் ஒரு மைனஸ் நமக்கு பாயிண்ட் ஆகிட்டுருக்கு. இது பார்த்திங்கன்னா ஒரு 2, 4, 6, 8 ஒரு 10 ஸ்டாக் பார்த்திங்க அப்படின்னா நம்ம போர்ட்ஃபோலியோவில் லாஸ்ட்டில் இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஏற்றம் இறக்கம் ஒரு மந்த்தில் ஏறுது, சில மந்த் இறங்குது. அந்த வேல்யூவேஷன் பார்க்காதீங்க. லாங் டேர்மில் கொண்டு போங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பெனிஃபிட் கொடுக்கும். தேங்க்யூ மக்களே, தேங்க்யூ.